ஒரு முனிவர் ஆத்து ஓரமா தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு இளைஞன் அவர்கிட்ட போய், நான் கடவுளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அதுக்கு அந்த முனிவர் சட்டுன்னு எழுந்து அந்த இளைஞரோட கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இளைஞரோட கழுத்தை பிடிச்சி ஆற்றுல ஒரு நிமிஷத்துக்கு முக்குனாராம். அந்த இளைஞரை கையை பிடிச்சி மறுபடியும் ஆற்றோட கரைக்கு கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த இளைஞர்கிட்ட இந்த முனிவர் கேட்டாராம், நான் உன்னை ஆற்றுல மூழ்கடிக்கும் போது நீ அந்த சமயத்தில் நீ எதை ரொம்ப விரும்பின, எது கிடைச்சா நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினச்ச அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்டாராம். அதுக்கு அந்த இளைஞன், காற்று கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். முனிவர், சரி, காற்று வேணும்னு எவ்வளோ தீவிரமாக இருந்தியோ அதே தீவிரம் கடவுளை அடையணும்னு சொல்லி உன் மனசுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த இளைஞன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த முனிவர், சரி போ, உனக்குள்ள கடவுளை அடையணுங்கிற தீவிரம் எப்போ அதிகமாகுதோ அப்போ திரும்பி வா அப்படின்னு சொல்லி முனிவர் சொன்னார். இது எல்லோரோட வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, அந்த விஷயத்தில் நம்மளோட தீவிரம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம்.